நீங்க வாட்ஸ்அப்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க அதிகமா சேட் பண்றதா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நார்மலா டெக்ஸ்ட் டைப் பண்ணி மெசேஜ் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமா டைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேட் பண்ண முடியும். அது எப்படி தெரியுமா? ஜஸ்ட் நீங்க புல்லட்ல டைப் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படினா சின்னதா ஒரு ஹைபன் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு மெசேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ல வந்துரும். இது நீங்க நம்பர் லிஸ்ட்ல வேணும் அப்படினா 1 போட்டு புள்ளி வச்சிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படினா நம்பர் லிஸ்ட்ல ஆட் ஆயிரும். அதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு டைம் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்பர் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பிளாக் கோட்டேஷன்ல நீங்க வந்து மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் இந்த சிம்பிளா நீங்க டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பிளாக் கோட்ல வந்துரும். அதுக்கு அப்புறம் நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்லைன் கோட்ல நீங்க மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் இந்த சிம்பிளா டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு மெசேஜ் டைப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த சிம்பிளா க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் இந்த மாதிரி சென்ட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க போல்ட் வச்சு டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் இந்த சிம்பிளா டைப் பண்ணுங்க, மெசேஜ் டைப் பண்ணுங்க, மறுபடியும் இந்த சிம்பிளா கொடுங்க, உங்களுக்கு போல்ட்ல மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி இத்தாலியில மெசேஜ் சென்ட் பண்ணனும் அப்படினா ஜஸ்ட் இந்த சிம்பிளா டைப் பண்ணுங்க, மெசேஜ் டைப் பண்ணுங்க, அதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே சிம்பிளா போட்டீங்க அப்படினா என்று கொடுத்தீங்க போதும் இந்த மாதிரி இத்தாலியில மெசேஜ் சென்ட் ஆயிடும். சோ இதே மாதிரி நிறைய சிம்பிளா யூஸ் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமா நீங்க டைப் பண்ணி சென்ட் பண்ண முடியும். சோ அதுக்கான சிம்பிள் என்னென்ன அப்படிங்கறத நான் டிஸ்ப்ளே காமிங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு தகவல் தெரியாம இருக்கு, அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம எடுக்கிற வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.